எக்ஸல்ல டேட்டா வைக்கிறதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு ரோஸ் அண்ட் காலமா ரா ஃபார்மேட்டா டேட்டா வைக்கிறது. 2வது அது மீனிங்ஃபுல் அண்ட் பிரசன்டபிள் ஃபார்மேட்ல மாத்தி வைக்கிறது. மீனிங்ஃபுல் அண்ட் பிரசன்டபிள் ஃபார்மேட்னா அந்த டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரா ஃபார்மேட் டேட்டாவை பார்த்தா தெரியாது. அது ஒரு பிரசன்டபிள் ஃபார்மேட்ல வச்சாதான் அதுக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு உண்டான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸுங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரா ஃபார்மேட்ல இருந்தால் நமக்கு புரியாது. அது ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்ல இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, என்ன எக்ஸல்ல வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஒன் ஆஃப் தி மெயின் ப்ரெசன்டபிள் மெத்தட் யூஸ்டு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ், எக்ஸல் சார்ட்ஸ். அந்த எக்ஸல் சார்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனை சொல்ற மாதிரி எக்ஸல்ல சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, சிம்பிளான சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க நான் உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் அதுக்குண்டான ஒரு மாசத்துக்கு இன்கம் என்ன எக்ஸ்பென்ஸ் என்னங்கிறத வச்சிருக்கேன். இதை சார்ட் ரூபத்துல பார்த்தாக்க எப்படி இருக்கும், சார்ட் மாதிரி போட்டா நம்ம எப்படி அழகா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிட்டு மேல இதுல பாத்தீங்கன்னா மெனுல இன்சர்ட் அப்படின்னு இருக்கு. இன்சர்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு இருக்கு. ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இல்லைன்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் என்னன்னா நமக்கு இது சிஸ்டமே ரெக்கமெண்ட் பண்ற சார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா ஆல் சார்ட்ஸ் அப்படிங்கிறத போகலாம். இது இங்கேயும் இருக்கும், இங்க வெளியிலயும் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி காலம் சார்ட்ஸை நான் யூஸ் பண்ண போறேன். ரெக்கமெண்டட் நான் என்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் நம்மளோட இல்லஸ்ட்ரேஷனுக்காக இங்க காலம் சார்ட்ஸை யூஸ் பண்ண போறேன். காலம் சார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படியே பாருங்க. இப்போ இங்க எப்படி வந்துருச்சு, ஒரு மாசத்துக்கு உண்டான இன்கம் என்ன எக்ஸ்பென்ஸ் என்ன. இங்க இதுக்கு பேர் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஜெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கலர், எந்த கலர் இன்கம் எந்த கலர் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல இந்த ப்ளூங்கிறது இன்கம், அப்புறம் ஆரஞ்சுங்கிறது எக்ஸ்பென்ஸ். இந்த கலரையும் நம்ம மாத்த முடியும். நம்ம எப்படி எந்த கலர் வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். அது ஒன்னொன்னா வரும். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இது இன்னும் மீனிங் இங்க ஆன்ஓவர் பண்ணீங்கன்னா என்ன வருது, இன்கம்ல ஜான்ல எவ்வளோ அப்படின்னு 50,000, எக்ஸ்பென்ஸ்ல பாத்தீங்கன்னா 30,000 வருது. இதை இன்னும் நமக்கு அப்படியே பார்க்கும் போதே தெரியும். என்ன பண்ணலாம், இதுக்கு இது பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க பாருங்க டேட்டா லேபிள் ஆட் ஆச்சு. இதையும் பிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். பாத்தீங்கன்னா பாருங்க இங்க டேட்டா லேபிள்ஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ இதை மாத்த முடியுமா, சார்ட்டோட டிசைனை மாத்த முடியுமா அப்படின்னா மாத்த முடியும். பாருங்க இங்க சார்ட் டிசைன், இங்க பாத்தீங்கன்னா நிறைய சார்ட் டிசைன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. என்ன டிசைன் வேணா வச்சுக்கலாம். இந்த டிசைன் வேணுமா, இந்த டிசைன் வேணுமா, இல்ல இந்த டிசைன் வேணுமா அப்படிங்கிறது நீங்க என்ன டிசைன் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ இது கலர் மாத்தணுமா, அதையும் நம்ம மாத்திக்கலாம். ஃபார்மேட்ல ஃபார்மேட்ல போயிட்டு பாருங்க ஷேப் ஃபில். இப்ப நான் இந்த ப்ளூ கலர் வேற ஏதோ கலர்ல மாத்துறது, இந்த கலர்ல மாத்த விரும்புறேன், இல்ல வேற ஏதோ கலர் இந்த கிரீன் கலர்ல மாத்த விரும்புறேன், மாத்திக்கலாம். அதே இது ஆரஞ்சாவே இருக்கட்டும் நம்ம இதுக்கு. இப்ப இதை 3Dயா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க பாருங்க ஷேப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஷேப் எஃபெக்ட்ஸ்ல போட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி 3D ஃபார்மேட்ல பண்ணிக்கலாம். பாத்தீங்களா 3D ஃபார்மேட், இந்த 3D ஃபார்மேட்ல வைக்கணும். அதே மாதிரி இதையும் நம்ம ஷேப் எஃபெக்ட் 3D ஃபார்மேட்ல வச்சிடும். இப்ப இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்ப இதுலயே இந்த சார்ட் டைப்பை நான் மாத்தணும். இந்த சார்ட் டைப் என்ன வேணாம்னா இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சார்ட் டைப்பை உங்களால மாத்த முடியும். இப்போ லைன் கிராஃபா மாத்தணும், இல்லைன்னா பை கிராஃபா மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். காலம் கிராஃபா மாத்தணும் அப்படின்னா இந்த பார் கிராஃப், இந்த மாதிரி இப்படி ஒரு பார் கிராஃபா மாத்தணும். நீங்க உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ மாத்திக்கலாம். நான் இப்ப பார் கிராஃப் இப்ப நான் காலம் கிராஃபாவே வச்சுக்கிறேன். அதனால இதை கேன்சல் கொடுத்துறேன். ஸோ இப்படி நம்மளால மாத்திக்க முடியும். இது தவிர நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வேற எதுனா இப்போ ஒரு நிமிஷம் சார்ட் ஏரியா ஃபார்மேட் பண்ணணும் அப்படி என்ன பண்ணிக்கலாம், பேட்டர்ன் ஃபில் பண்ணணும், பிக்சர் ஃபில் பண்றது, கிரேடியன்ட் ஃபில், சாலிட் ஃபில், ஆட்டோமேட்டிக், இந்த மாதிரி பண்றதுன்னா நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இது கூட இன்னொரு இது ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் இன்கம் வேற என்ன போடலாம், இதுல டிஃபரன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பென்ஸுக்கு இன்கமுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு போடுங்க. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஃபார்முலா போடுவோம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், இல்ல இதை டிஃபரன்ஸ்ங்கிறதுக்கு பதிலாக சேவிங்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இதை நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்றது பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் டேட்டா அப்படின்னு இருப்போம். இந்த செலக்ட் டேட்டா போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆடுன்னு கொடுத்து
சீரிஸ் நேம் சேவிங்ஸ், சீரிஸ் வேல்யூஸ் இந்த ஆட் பண்ணிட்டேன். இது வந்துருச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ஆட் பண்ணிட்டேன் சேவிங்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது 1 2 3 4 ஆகி போச்சு. ஜான் ஃபெப் மார்ச்சுக்கு பதில் இதையும் எடிட் பண்ணிப்போம். இப்போ இதை எடிட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், ஆக்சிஸ் லேபிள் இதான் வேணும். ஆக்சிஸ் லேபிள் இதே நான் மாத்திட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு காலம் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து காலர் மாத்தணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஷேப் ஃபில் இந்த கலர்ல மாத்திட்டேன். சேவிங்ஸ் அப்படின்னு மாத்திருக்கேன். இதுக்கு டேட்டா லேபிள் போடணும். ஆட் டேட்டா லேபிள் போட்டேன். ஆச்சா, ஸோ இப்படி நம்ம கிராஃப் கிரியேட் பண்ணோம். இப்போ இது நம்ம பார்க்கும் போதே தெரியும். இதில் பாருங்க, ஜான் மந்த்ல பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் இன்கம், எக்ஸ்பென்ஸ் 30,000 செலவாயிருக்கு, சேவிங்ஸ் 20,000 அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஈஸியா இந்த இதை கனெக்ட் பண்ணும். இப்போ இதுதான் வந்து நம்ம சிம்பிளா போட்டிருக்கோம். இதை நம்ம வேற மாதிரியா மாத்தணும். இப்போ இந்த ஒரு இது மாத்திரம் நான் வந்து ஷார்ட் டைப்பை வந்து லைன் கிராஃபா போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாத்திரம் லைன் கிராஃபா போடணும். ஓகே, எல்லாமே லைன் கிராஃபா மாறிடுச்சு. அப்படி வேணாம், எனக்கு இதை மாத்திரம் லைன் கிராஃபா போடணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஷார்ட் டைப்ல போட்டு காம்போல போயிட்டேன். காம்போல போயிட்டு சேவிங்ஸை மட்டும் நான் வந்து லைன் கிராஃபா போடுறேன். ஓகேவா, சேவிங்ஸை மட்டும் நான் லைன் கிராஃபா போட்டேன் இந்த இடத்துல. இப்போ இந்த சேவிங்ஸ் டேட்டா பிரைமரி ஆக்சஸ், செகண்டரி ஆக்சஸ்னு ஒன்று இருக்கு. இந்த பக்கம் வருது பிரைமரி ஆக்சஸ், இந்த பக்கம் வருது செகண்டரி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். சேவிங்ஸ் மாத்திரம் எனக்கு தனியா தெரியணும்னா நான் அதை வந்து செகண்டரி ஆக்சஸ்ல டேட்டா போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த செகண்டரி ஆக்சஸ்ல இப்படி வந்துடும். பார்த்து கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா, சேவிங்ஸ் வந்து செகண்டரி ஆக்சஸ்ல வந்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து இதை நம்ம கலர் மாற்றணும். இந்த கலர் எனக்கு வந்து இதுவான ஷேப்பு ஃபில் அதே மாதிரி தான் போய் வேற என்ன பிளாக்ல மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் அவுட்லைன், இது அவுட்லைன் மொத்தம் தனித்தனியாக ஃபிட்டாக இருக்கு. ஓகே, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வருது. நம்ம இதை வந்து லெஜண்ட் கீன்னு சொல்லுவோம். இது வந்து சார்ட் டைட்டில். உங்கள் சார்ட் டைட்டில் என்ன வேணும்னா சார்ட் டைட்டில் மாற்றிக்கலாம். என்ன சொல்றது, இன்கம் சார்ட் அப்படின்னு போட்டுக்கோம். சும்மா இன்கம் சார்ட். அதே மாதிரி இந்த பிளாட் ஏரியா ஃபார்மேட் பண்ணான்னா நான் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல கிரேடியன்ட் ஃபில், பேட்டர்ன் ஃபில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் ஃபில்ல பாருங்க, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம். பாருங்க, அது எதை நீங்க பண்ணாலும் கிராஃபை மறைக்காத அளவுக்கு நீங்க கிளியரா பண்ணிக்கணும். அதான் அதில் இருக்குது ஒரு விஷயம். அதே மாதிரி இதுதான் நான் உங்களுக்கு இந்த இதுல சின்னதா டு பிகின் சொல்லலாம்னு நினைச்சேன். வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் கொஞ்சம் சார்ட்டை பத்தி வேற எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து டு பிகின் வித் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுல என்ன டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். Until I see you in the next video, goodbye.